சரசுக்கிறாரா 8th ஸ்டாண்டர்ட்ல கமலா மிஸ் ஹோல் கிளாஸுக்கு முன்னாடி உன்னைய தத்தின்னு திட்டினாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம், அசிங்கமாக தான் இருந்தது. அந்த சிரிப்பு இப்போ கூட எக்கோ அடிக்குது. டேய், நான் இப்போ காலேஜ் முடிச்சு வேலைக்கே சேர்ந்துட்டேன்டா. இப்போ ஏன்டா அதை பற்றி ஞாபகப்படுத்துற? ஓ பழசா? நீ ரிட்டையர் ஆகும்போது பென்ஷன்லாம் இருக்குமானே தெரியல. அப்போ எப்படா உயிர் வாழ்வ? திடீர்னு உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, உன் பாடியை எந்த ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போவாங்க? பாடியா? டேய், ஏன்டா அப்படி பயமுடுத்துற? வேலைக்கு சேர்ந்து 2 மாதம் தான்டா ஆகுது. அதுக்குள்ளே என்னடா ரிட்டையர்மெண்ட் பற்றி யோசிக்கணும்? இப்போ யோசிக்கலன்னா எப்போ பாஸ்? ஆமாம், உனக்கு கல்யாணம்னு ஒன்று ஆகுமா? எந்த பொண்ணுடா உனக்கு ஓகே சொல்லுவா? டேய் சும்மா இருடா, தூக்கம் வருதுடா. டேய் சொல்கிறா, டேய் சொல்கிறா. முடியலடா. டேய் ப்ளீஸ்டா, கெஞ்சி கேட்குறேன். போதுண்டா. டேய் சொல்கிறா. சொல்லுங்க. 10 மென்டல் பிளாக்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓவர் திங்கிங். எந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி யோசிக்காத போது நம்ம பிரெயின் ரெஸ்டிங் ஸ்டேட்டுக்கு போகும். அந்த நேரத்தில் டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு பிரெயின் சென்டர் ஆக்டிவேட் ஆகும். அப்போ தான் நம்மளை பற்றி, நம்மளோட பாஸ்ட்டை பற்றி, ஃப்யூச்சரை பற்றி யோசிக்க ஆரம்பிப்போம். அப்படி யோசிக்கும் போது பாஸ்ட்டில் நடந்த ப்ளசண்ட்டான விஷயங்களை பற்றி யோசிக்கும் போதோ, ஒரு ஃப்யூச்சரில் நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸை பற்றி நம்ம யோசிக்கும் போதோ நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்காது. நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும், நல்லா தூக்கம் வரும். ஆனால் பாஸ்ட்டை பற்றி, நெகட்டிவான இவெண்ட்ஸை பற்றி மட்டும் யோசிக்கும் போதோ, ஒரு ஃபியூச்சரில் இப்போ நடக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம்ஸில் நம்மளோட கண்ட்ரோல்லே இல்லாத ஃபேக்டர்ஸை பற்றி யோசிக்கும் போது நம்மளுக்கு அமிக்டலா அப்படின்ற ஒரு எமோஷனல் சென்டர் ஆக்டிவேட் ஆகி நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரெயின் கவலை பயம் அப்படின்ற ஒரு லூப்பில் போய் நம்மளை போய் மாட்டி விட்டுரும். அப்போ நம்மளுக்கு நிம்மதியாக இருக்காது, தூக்கம் வராது, அடுத்த நாள் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப மிஸ் ஆகும், நம்மளுக்கு மூடே ஸ்பாயில் ஆகிடும். இது அடிக்கடி நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் போன்ற டிசார்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொலஸ்ட்ரால் அதிகமாகி ஹார்ட் டிசீசஸ், ஸ்ட்ரோக் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சிம்பிளான டிப்ஸ் சொல்கிறேன். நைட் டைம் தூங்குறப்போ எதையுமே திங்க் பண்ணுறதுக்கு பதிலாக திங்கிங் டைம் அப்படின்ற ஒரு டைமை ஒதுக்குங்க. அது ஒரு 1/2 hour to 40 minutes இருக்கலாம். அந்த நேரத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் யோசிக்கணுமோ அதெல்லாமே எழுதி யோசிங்க. அப்போது பாஸ்ட்டை பற்றி உங்களுக்கு நெகட்டிவாகவே மட்டும் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அப்போது அதை மாற்றி பாஸ்ட்டில் நடந்த நல்ல விஷயங்களை பற்றியும் யோசிக்க ஆரம்பிங்க. ஃபியூச்சரை பற்றி ரொம்ப ஜாஸ்தியாக யோசிக்கிறதுக்கு பதிலாக உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸை பற்றி மட்டும் யோசிச்சு அன்கண்ட்ரோலபிளான ஃபேக்டர்ஸை, அன்சர்டனான ஃபேக்டர்ஸை அது எல்லாத்தையுமே தள்ளி வச்சிருங்க. திங்கிங் டைம் முடிஞ்சிருச்சுன்னா புக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு மென்டலாக நம்ம திங்க் பண்ணுற நேரம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நம்ம தூங்க போகிறோம், தூங்கும்போது வேறு எதை பற்றியும் நம்ம யோசிக்க போகிறதில்ல. அந்த நேரத்தில் ப்ரீதிங் டெக்னிக், பாக்ஸ் ப்ரீதிங் அப்படின்ற மாதிரிலாம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தூங்குறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம தூங்கலாம். ட்ரை பண்ணி பாருங்களேன்.